ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எவ்வளோ ஒருத்தி வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு விஜயை வந்து தாலி கட்டுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கா. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு மல்லி ஏன் இவ்வளோ பொறுமையாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம யாருக்குமே தெரியலைங்க. அவங்க இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு பயங்கரமாக பிளான் போட்டு வலையில் சிக்க வச்சு அவங்கள வீட்டை விட்டு வெளியே துரத்துற அளவுக்கு வந்து அவ்வளோ புத்திசாலியாக இருக்கிற நம்ம மல்லி ஏன் இப்போ வரைக்கும் பொறுமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் புரியல. ஒரு சின்ன சின்ன விஷயம் செய்கிறத கூட வந்து பயந்துக்கிட்டே செஞ்சிட்ருக்காங்க. அவள் உண்மையான ரேணுகாவாக இருந்து செஞ்சால் மட்டும்தான் அந்த மாதிரி தப்பு செஞ்சால் தான் பயப்படணும். ஆனால் அவள் உண்மையான ரேணுகாவே இல்லை. அதை நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு போராடிட்டுருக்காங்க. அதை தான் மனோகரம் சொல்லிகிட்ருக்காரு. அவள் வந்து உண்மையான ரேணுகாவாக இருந்தால் விஜய்க்கு தெரிஞ்சால் பயம். ஆனால் அவள் வந்து போலியான ரேணுகா. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போது அவளுக்கு ஏறிக்கிற கொழுப்புக்கு யாரும் ஏறிக்காது. ஏன்னா யாரோ ஒருத்தருடைய வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு அட்லீஸ்ட் ரேணுகாவுடைய ஃபேஸை வச்சுக்கிட்டு இப்போது தாலி கட்டுற லெவலுக்கு விஜய் வந்து இறக்கி விட்டுருக்கான்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு தைரியமாக எவ்வளோ ஒருத்தி வீட்டில் இருக்கும்போது நம்ம மல்லி சும்மா விடுவாங்களா? கண்டிப்பாக விட போகிறதில்ல. இந்த ராஜிக்கிட்ட இந்த சுடர் என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா, அவள் இங்கே தான் இருக்கணும், விஜய் என் கழுத்தில் தாலி கட்டும் போது அவள் அழணும், கதறணும், அவள் அழுறதை நான் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லவே இந்த ராஜ்யம் சிரிச்சிட்ருக்காங்க. கிச்சனில் வந்து நம்ம மல்லி பயங்கரமாக போடுறாங்க. கண்டிப்பாக விஜய் உன் கழுத்தில் தாலி கட்ட மாட்டார் சுடர், உன்னோட கண்ணில் இருந்து ரத்த கண்ணீர் தான் நான் வர வைக்க போகிறேன் பார்த்துக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த சுடருக்கு வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. அதே டென்ஷனோட அப்படியே இருக்கட்டும், நம்ம மல்லி டென்ஷன் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மல்லியோட கையில் ஒரு ஸ்ட்ராங்கான வீடியோ ஆதாரம் ஏதாவது கிடச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சுடரை ஆட்டோமேட்டிக்காக யாருக்கிட்டேயும் சொல்லாமல் பேச்சு மூச்சு இல்லாமல் எஸ்கேப் ஆகிட்டு போகிறாங்க. அந்த லெசி சாப்பிட்ற இடத்துலேருந்து எப்படி எஸ்கேப் ஆனாங்களோ அதே மாதிரி தாங்க. அதாவது இந்த சுடரோட குடுமி நம்ம மல்லியோட கையில் இருக்கணும். அந்த குடுமியை எப்படியாவது பிடுங்கிடணும். அது நம்ம மல்லி கையில் தான் இருக்குது. ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். இந்த சுடரை வந்து 24 ஹவர்ஸும் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தாவே போதும். ஏதாவது ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக இந்த சுடர் வந்து வசமாக மாட்டிக்கிட்டு நம்ம மல்லியோட பிடியில் சிக்க போகிறாங்க. அப்படி சிக்கனா அதுக்கடுத்ததே இந்த சுடருக்கு சமாதி கட்டிடுவாங்க நம்ம மல்லி. ஸோ நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பெரியம்மா இருக்காங்க, நாகு அவங்க அண்ணன், அதுக்கப்புறம் மனோகர், இது இல்லாமல் நம்ம அரவிந்த் கூட வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது மல்லி வந்து தைரியமாக, அதாவது கொஞ்சம் ரெட்டை வேஷம் போடணும் தான், வேறு என்ன பண்ணுறது, விஜய் இல்லைன்னா அநியாயத்துக்கு எவ்வளோ ஒருத்திக்கு தாலி கட்டிடுவாரே. அதனால் அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு மல்லி வந்து களத்தில் இறங்கி சும்மா அடின்னு அடித்து இந்த சுடரை வீட்டை விட்டு வெளியே துரத்தணுங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.